ஹலோ கிரிக்கெட் லவர்ஸ். மார்ச் மாதம் வந்துட்டாலே நம்ம ஊரில் வெயில் ஏறுதோ இல்லையோ கிரிக்கெட் ஃபீவர் பயங்கரமாக ஏறிடும். ஐபிஎல் 2026 ஒரு பெரிய ட்விஸ்ட் காத்திருக்கு. அது என்னென்னு எதிர்பார்க்கலாமா? முதல்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ரசிகர்களுக்கு ஒரு அதிர்ச்சியான அதே சமயம் சுவாரஸ்யமான செய்தி. அந்த அணியோட பேட்ஸ்மேன்ஸ் இப்போ முதுகுவலி காரணமாக இந்த சீசனில் ஆரம்பத்தில் சில மேட்ச் விளையாட மாட்டாராம். அவருக்கு பதிலாக இப்போ இஷான் கிஷானை கேப்டனாக அறிவிச்சிருக்காங்க. அபிஷேக் சர்மா வைஸ் கேப்டனாக இருப்பார். மும்பை இந்தியன்ஸ்ல இருந்து வந்த இஷான் கிஷனுக்கு இது ஒரு பெரிய சான்ஸ். கமெண்ட்ஸ் இல்லாதது பின்னடைவாக இருந்தாலும் இஷான் கிஷான் அபிஷேக் சர்மா ஜோடி ஓப்பனிங்கில் எப்படி கலக்க போகுதுன்னு நாங்கள் வெயிட்டிங்கில் இருக்கோம். அடுத்து நேற்று நடந்த பிசிசிஐ நம்ம இந்திய அணி T20 வேர்ல்டு கப் ஜெயிச்சதுக்கு ஒரு ஸ்பெஷல் பாராட்டு விழா நடந்திருக்கு. இதில் ராகுல் டிராவிட் அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுத்துருக்காங்க. அங்கே நடந்த ஒரு கலாட்டா என்னன்னா, ஹர்ஷ்தீப் சிங் ஒரு ரசிகர் கூட பண்ணின அந்த ஃபன்னியான வீடியோ இப்போ சோஷியல் மீடியாவில் செம வைரலாக இருக்கு. இந்திய வீரர்கள் எல்லாரும் செம ஜாலியாக இருந்த அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்க. ஐபிஎல்னு சொன்னாலே நம்ம கிங் கோலி இல்லாமல் இருக்குமா? கோலி இப்போ பெங்களூரு வந்து சேர்ந்திருக்காரு. போன வருஷம் ஆர்சிபிக்கு சூப்பராக விளையாடினாலும் இந்த வருஷம் டைட்டில் டிஃபென்ஸ் பண்ண போகிறாங்க. ஒன் ஃபார்மட் கோலிக்கு இந்த ஐபிஎல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்னு சில முன்னாள் வீரர்கள் சொன்னாலும், கோலி களத்தில் இறங்கினா பேட் தான் பேசும்னு நமக்கு தெரியும். தல தோனி பற்றி ஒரு ஏபிடி வில்லியர்ஸ் ரீசெண்டாக ஒரு கமெண்ட் சொல்லியிருக்காரு. தோனி இன்னும் விளையாடுறது அவரோட தனிப்பட்ட விருப்பமாக இருந்தாலும் சிஎஸ்கேவோட எதிர்காலத்தை யோசிக்கும்னு சொல்லியிருக்காரு. ஆனால் சிஎஸ்கே ரசிகர்கள் தலை ஒரு பால் ஆடினாலும் அது போதும்னு வெயிட்டிங்கில் இருக்காங்க. ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டன்சியில் இந்த வருஷம் சிஎஸ்கே எப்படி இருக்கும்? ஷாக்கு மேலே ஷாக்கு கொடுக்குறாங்க. நம்ம சஞ்சு சாம்சன் இப்போ சிஎஸ்கே எலர்ஜர்ஸில் இருக்காரு. ராஜஸ்தான் ராயல்ஸோட ஃபேஸாக இருந்தார் சஞ்சய் இப்போ ஆர்ஆருக்கு எதிராக விளையாடினாலும் சொன்ன விஷயம் இப்போ இன்டர்நெட்டையே கொளுத்தி போட்டிருக்கு. சஞ்சு சாம்சன் எல்லாம் சொல்லியிருக்காருன்னு தெரியுமா? ஐபிஎல் தொடரில் முதல் முறையாக ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு எதிராக விளையாட போகிறேன். களத்தில் எந்த இமோஷனுக்கும் இடம் கொடுக்க மாட்டேன்னு செம போல்டாக சொல்லியிருக்காரு. இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போய் அணியில் எனக்கென காலம் முடிந்து விட்டதால் ஆர்ஆர் விட்டு வெளியேறுகிறேன். அந்த அணிக்கு எதிராகவும் என்னுடைய சிறப்பான ஆட்டத்தை விளையாடுவேன்னு சொல்லியிருக்காரு. இது ஆர்ஆர் ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் வருத்தமானாலும் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு இது ஒரு பெரிய பூஸ்டாக இருக்கும்.